ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனம் ஒரு வாக்குறுதியை போன்றது. ஏனெனில் இது இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் உரியது. செம்மையானவர்களின் ஜெபம் கடவுளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதில் அவர் பிரியப்படுகிறார். நாம் முதலாவது செம்மையானவர்களாய் இருக்க கவனமாய் இருக்க வேண்டும். அதாவது இப்பக்கம் அல்லது அப்பக்கம் சாயாமல் செம்மையான பாதையில் நடக்க வேண்டும். நம் நடத்தையில் கோணல் இருக்கக்கூடாது. நேர்மையும் உண்மையும் உள்ளவர்களாய் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். நாம் சறுக்குகிறவர்களாயும் நிலை மாறுகிறவர்களாயும் இருந்தால் நாமவே திசை மாறி செல்ல வேண்டியது இருக்கும். நேர்மையற்ற வழிகளில் நடப்போமானால் நாம் ஜெபிக்க முடியாத நிலையில் இருப்போம். நாம் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக உண்மையாய், நேர்மையாய், உத்தமமாய், தேவ அன்போடு செயல்பட வேண்டும். அப்படியானால் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். ஜெபம் ஆண்டவர் விரும்புவதாக, அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். செம்மையானவர்களாய் வாழ்ந்து நம் தேவாதி தேவனை பிரியப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். அப்பா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில், சமூக வாழ்வில், திருச்சபை வாழ்வில், எங்கள் நடக்கையின் மூலமாக, பார்வை, செயல், பேச்சுகளின் மூலமாக உமக்கு பிரியமானதை செய்து செம்மையானவர்களாய், உத்தமர்களாய் எங்களை காத்துக்கொள்ள தயவு செய்யுங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் தங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாகவும், செம்மையானவர்களாகவும், உத்தமர்களாகவும் தங்களை காத்துக்கொள்ளவும், வருகையில் பங்கெடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாகவும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், தீர்க்க ஆயுசு உள்ளவர்களாக வாழவும் உங்க ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, மருத்துவமனைகளில் வியாதி படுக்கையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், அறுவை சிகிச்சை பெற்றுள்ளவர்களுக்கும், மற்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் ஏற்ற சிகிச்சை கிடைக்கவும், காயங்கள் ஆறவும், வலி வேதனைகள் நீங்கி சுகமடையவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தமிழக அரசு மின் கட்டண உயர்வை கைவிடும்படியும், பயங்கரவாதிகளின் தாக்குதலிலிருந்து இந்திய ராணுவ வீரர்களை தேவன் பாதுகாக்கும்படியும், போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்படியும், லாபகரமாக இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்கும் முடிவை மத்திய அரசு கைவிடும்படியும், காற்று மழை சேதங்களிலிருந்து நீலகிரி மாவட்ட மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், கொரோனாவினால் பெற்றவரை இழந்த அனைவருக்கும் PM கேர்ஸ் மூலம் உதவி கிடைக்கும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், தெருவோரங்களில் வாழுகிறவர்கள் சகல தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைக்கவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுகிற, ஊழியங்களுக்கு உதவுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.